தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வன்னியர் சங்க மாநாட்டிற்காக எழுதப்பட்ட சுவர் விளம்பரங்களை அழித்திருக்கும் அரசு ஊழியர்களை பாமகவினர் சிறைப்பிடித்திருப்பதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு வழங்கிட கேட்கலாம். பாபு, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது சென்னை மாமல்லபுரத்தில் வருகிற மே 11ஆம் தேதி பாட்டாளி மக்கள் சார்பாக சித்துரை முழு நிலவு வன்னியர் சங்க மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு பணிக்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் சோறு விளம்பரம் எழுதும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்து பெத்தநாயக்கம்பாளையம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலை பகுதியில் பெத்தநாயக்கம்பாளையம் பகுதியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் அப்பகுதியில் சோறு விளம்பரங்களை எழுதியுள்ளனர். இந்நிலையில் இன்று அதாவது தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு மேம்பால பகுதியில் எழுதப்பட்ட சோறு விளம்பரங்களை அழிக்கும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் இருந்து இந்த பாமகவினர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது நாங்கள் சோறு விளம்பரம் எழுதுவதற்கு முன்னரே தகவல் தெரிவித்திருந்தால் நாங்கள் எழுதியிருக்க மாட்டோம், 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்து இந்த விளம்பரங்கள் எழுதப்பட்ட நிலையில் தற்போது அழிக்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் என கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அப்பகுதிக்கு வந்த அதிகாரிகள் சிறைப்பிடித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் பார்த்தீங்கன்னா பெத்தநாயக்கம்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சிந்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு.